திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணத்தூர் அருகே வழுதங்குளம் கிராம மக்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கிராமமோ நகரமோ அங்குள்ள சாலை வசதியை பொறுத்துதான் வளர்ச்சி இருக்கும். சாலை வசதி இல்லை என்றால் வளர்ச்சி என்பது பெரும் கேள்விக்குறிதான். அப்படி சாலை வசதி இல்லாமல் அடிப்படை தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் வழுதலகுணம் கிராம மக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகில் உள்ள இந்த கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வழுதலகுணம் கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் மங்கலம் பகுதி உள்ளது. இப்பகுதிக்கு செல்லும் சாலை மண்பாதையாக இருப்பதால் தார் சாலையாக மாற்றும்படி பல ஆண்டுகளாக வழுதலகுணம் கிராம மக்கள் போராடி வருகின்றனர். ஊராட்சி தலைவர் முதல் ஆட்சியர் வரையில் அனைத்து மட்டங்களிலும் கோரிக்கை மனு அளித்தும் தீர்வு கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். சாலை அமைப்பதற்காக நிலங்கள் கொடுத்த பின்னரும் சாலை அமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம். இப்போ கீழ்பெண்ணாத்தூர் டு மங்கலம்ன்றது ஒரு 4 ஊர் இணைப்பு சாலை. இது தனிப்பட்ட கிராமத்துக்கு உண்டான சாலையை நாங்கள் கேட்கல. வழுதலங்குணம், வெங்கடேசபுரம், கொத்தந்தவாடி, எருமுண்டி, நாங்களும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பெட்டிஷன் கொடுப்போம். தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்து இது கேட்போம். இந்த கிராம சபையிலையும் எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன பசங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியுமா, ஒரு ஸ்கூட்டர் கூட எங்களால் ஒரு 10 நிமிஷம் போக முடியாது. எங்களுக்கு ரோட்டு அமைச்சு தருமாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேடும் பள்ளமும் நிறைந்த மண்பாதையை தினமும் கடக்க கிராம மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கூட மருத்துவமனைக்கு வேகமாக செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக மாறி வாகனங்களை செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர் மக்கள். வயதுங்குணம் டு வெங்கடேசபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சாலையானது 40-45 ஆண்டு காலமாக மண்பாதையாக இருக்குது. அதை தார் சாலை அமைத்து தர சொல்லி நாங்கள் கோரிக்கை இதுக்கு முன்னாடி 2-3 டைம் மனு கொடுத்துருக்கோம். வீடியோ கிட்ட கீழ்பெண்ணாத்தூர் வீடியோ கிட்ட கலெக்டர் கூப்பிட்டு அன்றைக்கி மண்டே பிட்டிஷனை சொன்னப்போ அவர் நேரடியாக பார்த்தாரு முதல் நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எதாவது டாக்குமெண்ட் கேட்டாங்க. எல்லாமே எங்களுடைய சார்பில் கொண்டு போய் கொடுத்தோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை. இதுக்கு என்னென்ன சரியான தீர்வு கிடைக்கலன்னா அடுத்தபடியாக சாலை மறியல் பண்ணலான்னு மக்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வழுதலகுணம் சுற்றுவட்டார பகுதிகள் பெரும்பாலும் விவசாயத்தை நம்பி இருப்பதால் விளைபொருட்களை நகர பகுதிக்கு எடுத்து செல்வதே பெரும் சிக்கலாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏவாவேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தும் தங்களது கிராமத்திற்கு சாலை வசதி அமைத்து தர மனமில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்ணாத்தூர்லேருந்து மங்களம் வரைக்கும் ரோட்டு வாழை சரியில்லை. இது 40-50 வருஷமா இருக்குது. பசங்க குட்டியே போக கொள்ள இது சௌகரியம் இல்லாத இருக்குது. இப்படியே எல்லாம் வீந்து நாங்கள் போட்டியே வந்துக்கிறோம். இப்படியே யாரோ கவுன்சிலர் தலைவரோ யாருமே இதுக்கு எடுத்துக்கல. இதுக்காக இப்போ முயற்சி பண்ணி போகிறோம். இது இன்னைக்கு வருது நாளைக்கு வருதுன்னு இது ரோடு போடுறவங்களா தெரியல. அது நீங்கள் தான் ஒரு முடிவு பண்ணி இதுக்கு ரோடு வர வைக்கணும். போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மங்களம் போவோம், அவுள்பேட்டை போவோம், பசங்க ஸ்கூல் போகல ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. சாலை வசதிக்காக பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதால் பொறுமை இழந்த கிராம மக்கள் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் சாலை அமைத்து தராவிட்டால் 500க்கும் மேற்பட்டோருடன் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரித்துள்ளனர் வழுதலகுணம் கிராம மக்கள்.